வேர்களை தேடி இன்றைய பார்வை திருவண்ணாமலையை நோக்கி. கோயம்புத்தூர் அரசு பொறியியல் கல்லூரி மாணவர் பேரவைத் தலைவரான அந்த இளைஞன் தன் சொந்த ஊரான செங்கம் வருகிறார். பேருந்து நிலையத்திலிருந்து வீட்டிற்கு செல்ல வாடகை சைக்கிள் கடையில் ஒரு சைக்கிள் கேட்கிறார். சைக்கிள் கடைக்காரர் மறுக்கிறார். காரணமும் சொல்கிறார். சைக்கிள் கடைக்காரர், நீங்க யாருன்னு தெரியாது தம்பி. அப்போதே அந்த இளைஞன் முடிவு செய்கிறார், நான் இந்த ஊரில் மக்கள் அறியும் பிரமுகராக வரவேண்டும் என்று. வந்தார். ஆம், 6 வருடங்களில் செங்கம் ஒன்றிய பெருந்தலைவராக. ஊரில் மட்டும் அறிமுகம் என்று இல்லாமல் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கும் செங்கம் என்ற பெயரை கொண்டு சென்றார் செங்கம் குமார். அவர் 5 வருடங்களும் அவர் மனைவி 5 வருடங்களும் செங்கம் ஒன்றிய பெருந்தலைவராக சிறப்பாக செயலாற்றியிருக்கிறார். அன்பு தலைவர் ராஜீவ் காந்தி இந்த தேசத்து மக்களின் நலன் கருதி 5000 பேரிடம் இருக்கும் அதிகாரத்தை பல லட்சக்கணக்கானோரிடம் கொண்டு செல்லும் அதிகார பரவலாக்கம் எனும் தன் கனவு திட்டமாக கருதியது பஞ்சாயத் ராஜ் சட்டம். ராஜீவ் காந்தியின் பஞ்சாயத் ராஜ் திட்டத்தை, நடைமுறைகளை தமிழ்நாட்டின் குக்கிராமங்கள் வரை கொண்டு சேர்த்த பெருமை செங்கம் குமாரையே சேரும். ராஜீவ் காந்தி பஞ்சாயத் ராஜ் சங்கதன் என்னும் அமைப்பை தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சென்றார். காங்கிரசின் முன்னணி அமைப்புகளில் ஒன்றாக RGPRS அமைப்பை அவர் முன்னிறுத்தினார். காரில் சுற்றுப்பயணமா, நடைப்பயணமா, எதற்கும் அவர் தயார். திருவண்ணாமலையில் ஏறக்குறைய 50 ஆண்டு காலமாக ஜனதா கட்சியின் வசம் இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய சொத்தை மீட்டது அவருடைய அளப்பரிய சாதனை. சிறப்பான செயல்பாடுகளுக்காக அவர் தலைவர் ராகுல் காந்தியின் முன் நிறுத்தப்பட்ட போது ஆச்சரியப்பட்ட தலைவர் ராகுல் காந்தி, நீங்கள் எப்படி இவ்வளவு வேலை செய்தீர்கள் என்று ஆச்சரியமாக கேட்டார். காரணம், அவருடைய பருமனான உடல். தன் உடல் சிரமங்களை பாராது மன வலிமையோடு அவர் காங்கிரஸ் கட்சிக்கு ஆற்றியிருக்கக்கூடிய பணிகள் மிகவும் போற்றுதலுக்குரியது, பாராட்டுதலுக்குரியது. தேசிய தோழர் ஒய் பழனியப்பன், சிவகங்கை.